எண்ட் ஆஃப் டிஎன்பிஜேபி. எஸ். அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுவாரா? அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகினார்னா புதிய கட்சி ஆரம்பிப்பாரா? அண்ணாமலையை அவ்வளோ சீக்கிரமா பாஜகவிடம் விட்டுருவாங்களா? அப்படின்ற மாரி 1008 கேள்விகள நம்ம கடந்த 2, 3 நாட்களாக கேட்டுட்டே இருந்தோம். அதுக்கான பதில் என்னன்னு தெரியாம நம்ம எல்லாருமே மண்டைய புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான பதில் வந்திருக்கு. அஃபிஷியல் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே இப்போ வந்திருக்கு. எல்லாருமே சொல்லிட்டு இருந்த மாரி அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிட்டாரு. எல்லாருமே சொல்லிட்டு இருந்த மாரி அண்ணாமலை புதிய இயக்கத்த, புதிய கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுனதுனால பாஜக என்னவாக போகுது? தமிழக பாஜகவின் நிலை என்னவா ஆகப் போகுது? இப்போ தமிழக பாஜகவின் தலைவர்களா இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ண போறாங்க? அண்ணாமலை தமிழக பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான இன்டர்வியூல ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருப்பாரு. அதாவது, நான் அறிவாலயத்தினுடைய செங்கல ஒவ்வொரு செங்கலையும் பேத்தெடுப்பேன். அறிவாலயத்த நான் துவம்சம் பண்ணுவேன் அப்படின்ற மாரி பேசியிருந்தாரு. அப்படி பேசின அந்த மனுஷன் இப்போ கமலாலயம் கமலாலயம் செங்கல ஒன்னொன்னா உருவியிருக்காரு. கமலாலயத்த துவம்சம் பண்ணியிருக்காரு. அறிவாலயத்த காலி பண்ண வந்த ஒருத்தர் இப்போ கமலாலயத்த காலி பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம் யாரு? வேற யாரும் கிடையாது. தமிழக பாஜக இருக்காங்க பாத்தீங்களா? அவிங்க தான். நல்லா இருந்த ஊர 4 பேர் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி இப்போ நெட்டிசன்கள் சோசியல் மீடியால என்ன பண்றாங்கன்னா, நல்லா இருந்த கட்சிய 4 பேரு, 4 தலைவர்கள், தமிழகத்தில அனைவருக்குமே பரிச்சயமான 4 முக்கியமான தமிழக பாஜக தலைவர்கள், தமிழக பாஜகவ நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லி, அவங்களுடைய ஃபோட்டோவவே போட்டு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் வேற யாரும் கிடையாது. நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் மத்திய இணையமைச்சரா இருக்கக்கூடிய திரு எல் முருகன். இவுங்க தான் காரணம். அண்ணாமலை கட்சிய விட்டு வெளிய போறதுக்கு காரணமே இவிங்க தான். இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேர நீங்க கட்சிய விட்டு தூக்கி இருந்தாலே தமிழகத்தில பாஜக வளர்ந்திருக்கும் அப்படின்ற மாரிலாம் நெட்டிசன்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாஜகவே பலமுறை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை எங்களுடைய சொத்து. அவர் மிகப்பெரிய அசெட் அப்படின்ற மாரி நெறைய முறை அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து வெளிய வந்திருக்காரு. மற்ற கட்சிகள கூட இது மாரிலாம் நடக்கும்ங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளிய வருவாங்க. அது கொஞ்ச நாட்களுக்கு பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கும். பட் அண்ணாமலை விவகாரத்தில பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பாஜகலிருந்து வெளிய வந்தது இந்தியா முழுக்க ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு. எல்லாருமே அத பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சி பாஜக மீது ஆல்ரெடி நெறைய பேருக்கு பல அபிப்பிராயங்கள் இருக்கு. பாஜக இப்படிலாம் இருக்கும். பாஜக இப்படிலாம் பண்ணும். பாஜக வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள பெருசா மதிக்காது. ஆக்சுவலா பாஜக அது மாரியான தலைவர்கள தான் மதிப்பாங்க. பட் இப்படிப்பட்ட ஒரு பிம்பமும் பாஜகவுக்கு எதிராக இருக்கு. அத உண்மைப்படுத்துற மாரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்த மற்ற கட்சிக்காரங்க, பாஜகவுக்கு எதிரா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க சும்மா விடுவாங்களா? சும்மா விட்டுருவாங்களா? ஏன்னா அண்ணாமலைய பாஜக ரொம்ப பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இவர் வந்து பிஎம் கேண்டிடேட். அண்ணாமலை பிஎம் கேண்டிடேட். அவருக்கான முக்கியத்துவத்த கண்டிப்பா நாங்க தருவோம் அப்படின்ற மாரி ஒரு பெரிய பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. பட் இப்ப அது எல்லாமே தூள் தூளா உடைஞ்சிருக்கு. அண்ணாமலை மாதான ஒரு நபர் தமிழக பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமா அதன் மூலியமாக அண்ணாமலைக்கு பெரிய ஃபேம் கிடைச்சதானா? கிடையாது. பாஜகவுக்கு தான் ஃபேம் கிடைச்சது. அப்பேற்பட்ட ஒரு நபர் பாஜகல இருந்து வெளியே வராருன்னா, கண்டிப்பா அது பாஜகவுக்கு நெகட்டிவான பிம்பத்த தான் ஏற்படுத்தும். நெகட்டிவ் தான். உண்மையாலேயே அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் இப்ப பாஜக விட்டு விலகியது பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அண்ணாமலை பாஜகல இருந்ததுனால அண்ணாமலை அவர்களுக்கு அவ்ளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அவ்ளோ இளைஞர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் ஒரு சில பேர் பேசிட்டு வராங்க இல்லையா? அது உண்மையே கிடையாது. அண்ணாமலை பாஜகல இருந்ததுனால அவருக்கு பேரும் புகழும் இவ்ளோ ஃபாலோவர்ஸ்லாம் வரல. அண்ணாமலை அண்ணாமலையா இருந்திருக்காரு. அண்ணாமலை பாஜகல இருந்திருந்தாலும், அண்ணாமலை அண்ணாமலையாவா தான் இருந்திருக்காரு. அவர் எப்படி காவல்துறையில இருக்கும்பொழுது செயல்பட்டாரோ, அதே மாரி தான் தமிழக பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் அதே மாரி செயல்பட்டாரு. அவருடைய செயல்பாட்டுக்காக தான் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்களே ஒழிய, அவர் பாஜகல இருக்காரு, தமிழக பாஜகல இருக்காரு அப்படின்றதுனாலலாம் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. இளைஞர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அண்ணாமலையின் செயல்பாடுகள். அவருடைய செயல்பாடுகளால மட்டும் தான் அண்ணாமலை என்ற அந்த ஒரு தனி நபருக்காக மட்டும் தான் அவ்ளோ கூட்டம் வந்தது. அவ்ளோ பேர் அண்ணாமலைக்கு ஆதரவாக நின்னாங்க. இப்ப கூட பாருங்க, அண்ணாமலை நான் கட்சியிலிருந்து விலகிட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இது மாரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி அவர் வச்சிருந்தார் இல்லையா? அந்த ஒரு ஆர்கனைசேஷன்லாம் சொல்லி அத பத்திலாம் பேசியிருப்பாரு. அது மாரிலாம் அவர் அந்த வீடியோல பேசினதுக்கு அப்புறமா ஒரு 4, 5 ஹவர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7,80,000 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அவ்ளோ பேர். வெறும் 4 மணி நேரம், 5 மணி நேரத்துல 7,50,000 பேரு அதுல மெம்பர் ஆயிருக்காங்க. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா, அண்ணாமலைக்கு பெரிய அளவுல பேக்கிரவுண்ட்ல ஒண்ணும் கிடையாது.
அவர் ஐபிஎஸ்ஸா இருந்தாரு. அந்த வேலைய விட்டு பாஜகல வந்து சேர்ந்தாரு. பாஜகல அவருடைய பாதையில, அவருடைய தனி பாதையில அரசியல் பண்ணாரு. அந்த அதிரடி அரசியல் புளிச்சு போக அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை ஒரு 5 வருஷம், 6 வருஷம் கழிச்சு, இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து விலகி இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமா, அதுல லாகின் பண்ணவங்க, அதுல மெம்பரா மாறுனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட 8,00,000 பேரு. வெறும் 4 மணி நேரம், 5 மணி நேரத்துல அவ்ளோ பேர் சேர்ந்திருக்காங்க. ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் எவ்ளோ பெரிய மாற்றத்தை இங்க கொண்டு வந்திருக்காருன்றத பாருங்க. நாட்கள் போக போக நம்ம மத்த விஷயங்களை குறித்து பார்க்கலாம். இப்போ சமீபத்துல தாவேகா அரசால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திமுக எம்பி திருச்சி சிவா அவருடைய மகனான திருச்சி சூர்யா இருக்கார் இல்லையா? அவரு ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா மற்ற விவகாரங்கள நாம பார்க்கலாம். எவ்வளவு கீழ்த்தரமான பொம்பளை தமிழிசைங்கிறதுக்கு சொல்றேன். மயிலாப்பூர்ல கருணாகராஜன் பேர் அடிபடுது கேண்டிடேட் லிஸ்ட்டுக்கு. எங்க அவர் வந்துருவாரோன்னு சொல்லி தங்க சோபனான்னு சொல்லி ஒரு மகளிர் அணி தலைவரை கருணாகராஜன் பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா அண்ணாமலை கிட்ட ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுச்சுல்ல, அதை வந்து இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி எழுதி, அதுவும் தமிழ்ல பர்பஸ்ஃபுல்லா அதை லீக் பண்ணணும்னு பண்ணி மீடியாக்களில் கொடுத்து அதை பேசும் பொருளாக்கி இப்ப திரும்பி வேட்பாளர் பட்டியலில் திரும்பி இந்த இழுபறி ஆனப்ப அண்ணாமலை சில உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு சொன்னதுல கருணாகராஜனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு போல. அப்ப எங்க திரும்பி கருணாகராஜன் பேர் வருதுன்னு இந்த அம்மா மெனக்கட்டு எல்லா மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணி நான் இதை சொல்றேன்னு இதை பத்தி பேசியிருக்கு. ஓகே, இவங்க வந்து தமிழிசையோட ரொம்ப நெருங்கிய ஷேடோ. அதனால இவருங்க நீ யோசிச்சு பாருங்களேன், கருணாகராஜனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், மனைவி இருப்பாங்க, மகள் இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு மனுஷனை அரசியல்ல வந்து காலி பண்றதுக்கு நீங்க இப்படி பிளே பண்றீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னு அந்த ஆள் உனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான், தப்பா நடந்துக்கிட்டானா ஒண்ணு நீ போய் உன் புருஷன்ட்ட சொல்லு, அவன் அறுவாள் எடுத்துட்டு போய் வெட்டினா கூட பரவாயில்ல, இல்லையா போய் போலீஸ்ட சொல்லு. அது என்ன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த மாநில தலைவர் மாறியும் நாளைக்கு நீங்க இப்போ வந்து நோக்காம பிரதமருக்கு, அதுவும் எதுக்கு பிரதமர் கடிதம் எழுதுறாங்கன்னா அவர் பேர் கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்தா தமிழிசை பாருங்க அவர் அலிகேஷன்ல இருக்காருன்னு சொல்லி ஒருத்தன் குடியை கெடுத்து நீ போய் நாளைக்கு கோபுரத்துல ஏறுறதுக்கு இது நாளைக்கு ஒரு நல்ல பழக்கமா? யங்ஸ்டர்ஸ்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிற மாதிரி இந்த மாதிரி கழுசடைங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரூவ் பண்ண லீடர் ஒரு தடவை தோத்துட்டாங்க, அதனால 2வது தடவை கேட்கறாங்கன்னா பரவாயில்ல. எல்லா இடத்துலயும் நிப்பேன், நான் தான் நிப்பேன், கல்யாணம் விடுனாலும் நான் தான் மாப்பிள்ள, சாவு விடுனாலும் நான் தான் போனோங்கிற மாதிரி பண்றப்ப கேடி ராகவன் மாதிரி உண்மையிலே எலிஜிபிள் லீடர் கிடையாது, ஸ்டஃப்பான லீடர் கிடையாது. ஒரு காலத்துல நான் பிஜேபியில பேசுறதுக்கு ஆள் இருக்கான்னு நினைச்சப்பயே வானதி ஒண்ணு கேடி ராகவன் ஒண்ணு. ஆனா கேடி ராகவனோட பேச்சு ரொம்ப எலைட்டா இருக்கும், கண்டென்டிவா இருக்கும், ரொம்ப ஒரு விஷயதாரியா இருப்பாரு. கட்சியோட உழைப்பும் இருக்குது, கட்சியோட ஒரு பொதுச்செயலாளரா இருந்தாரு. ஒரே ஒரு மேட்ரு இந்த சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஒரே பாம் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி அவர் அடிச்சு சோழியை முடிச்சு ஓரமா உட்கார வச்சுட்டீங்க. திருச்சி சூர்யா அவர்கள் சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யான்றது தெரியாது. பட் இவர் சொன்ன விஷயத்துல உண்மை இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போங்க ஜஸ்ட் நவ் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. திரு கருநாகராஜன் இருக்கார் இல்லையா, இவர் சொன்ன அதே தலைவர் பாஜகல இருந்து விலகி இருக்காரு. அண்ணாமலையினுடைய புதிய இயக்கத்துல, அந்த இயக்கத்துல திரு கருநாகராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இப்போ திரு சூர்யா அவர்கள் சொன்னதையும் இங்க நடக்கிற விஷயத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க. தமிழக பாஜகவுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு மோசமான அரசியல் நடந்திருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ நாம தமிழிசை மேடமுடைய பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும், கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பாருங்க, 2009 சென்னை நார்த்ல நின்று இருக்காங்க. இது வந்து மக்களவை தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஓகேங்களா? அந்த தேர்தலில் மேடம் தோத்துட்டாங்க. அவங்க வாங்கின ஓட்டு 3.54%. அப்புறம் மறுபடியும் 2019 அதே மாதிரி நின்று இருக்காங்க. பட் தூத்துக்குடி தொகுதியில் நின்று இருந்தாங்க. அங்கே அவங்க தோத்து போயிட்டாங்க. வாங்கின ஓட்டு வெறும் 21.77%. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2024 இந்த மக்களவை தேர்தலில் கூட நின்னாங்க. சென்னை சவுத்தில் நின்னாங்க. அந்த தேர்தலில் தோத்துட்டாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 26.43. இந்த 3 தேர்தல், மக்களவை தேர்தல், இந்த தேர்தல்களில் இவங்க நின்று இருக்காங்க. ஆனால் ஒரு முறை கூட வின் பண்ணதே கிடையாது, தோத்து தான் போயிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அப்படியே சட்டமன்ற தேர்தல், மேடம் வந்து மக்களவை தேர்தலில் தோத்தா என்ன, சட்டமன்ற தேர்தலில் நின்று நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சட்டமன்ற தேர்தலிலும் நின்று இருக்காங்க. 2006 ராதாபுரம்ல நின்னாங்க, தோத்துட்டாங்க. 2011 வேளச்சேரி தொகுதியில் நின்னாங்க, தோத்துட்டாங்க. 2016 விருகம்பாக்கம் தொகுதியில் நின்னாங்க, தோத்துட்டாங்க. 2026 இந்த சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் நின்னாங்க, தோத்துட்டாங்க. நடுவில் ஒரு 2-3 தேர்தலில் மேடம் நின்று இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவங்க ஆளுநராக இருந்தாங்க. ஒரே தொகுதியில் தொடர்ந்து தமிழிசை மேடம் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தேர்தலில் வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அவங்க அது மாதிரி பண்ணலை. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தொகுதிகளில் நின்று இருந்தாங்க.
யார் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்றது உண்மையிலேயே புரியல. எனக்கு எப்போ தமிழிசை மேடம் மேல ரொம்ப கோவம் வந்ததுன்னா, 2024 மக்களவைத் தேர்தல் அந்த நேரத்தில தான். ஏன்னா, மேடம் நிக்க போற அந்த ஒரு தொகுதி இருக்கு இல்லையா? அந்த தொகுதியில எஸ்ஜி சூர்யா அண்ணன் இருக்காரு பாருங்க. அவரு நின்னு இருக்கணும். அவருக்காக தான் அந்த ஒரு தொகுதிய ஒதுக்கியிருந்தாங்க. கண்டிப்பா அவரு தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்ற மாரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் மேடம் என்ன பண்ணாங்க? நான் நிக்க போறேன். நான் நிக்க போறேன் சொல்லி குடுகுடுன்னு ஓடி வந்து நின்னாங்க. அந்த நேரத்தில தான் மேடம் அவங்களுடைய கவர்னர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, நான் நின்னா தலைகீழாகத்தான் நிப்பேன்னு சொல்லி வந்து தேர்தல்ல நின்னாங்க. உழுதும் போச்சா நொல்லக்கனான்ற மாரி, அந்த பக்கம் ஆளுநர் பதவியும் கிடையாது. இந்த பக்கம் தேர்தல வின்னும் பண்ணல. பெருசா எந்த ஒரு போஸ்டிங்கும் தரல. சரி இதுக்கப்புறமாச்சும் புதுமுகங்களுக்கு இடம் குடுப்பாங்க. இளைஞர்களுக்கு இடம் குடுப்பாங்க. வழி விடுவாங்க. அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இதுவா இருக்கும்னு பார்த்தா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் வந்து நின்னாங்க. சண்ட போட்டு வந்து நின்னாங்க. திருச்சி சூர்யா அவர்கள் சொன்ன மாரி, தமிழிசை மாதிரியான நபர்கள் நெறைய பேரு தமிழக பாஜகல இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்கவா? குடுக்குறேன். கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா, இவங்கள மாரியே தான். தேர்தல்ல அவரு நின்னுட்டே இருப்பாரு. இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஜெயிச்சதே கிடையாது. ஆனாலும் மத்தவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு, இளைஞர்களுக்கு இடம் குடுக்கணும், அவங்களுக்கு நாம வழி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்ல. நான் தான் நிப்பேன். நான் மட்டும் தான் நிப்பேன். என்ன மாரி நீ எப்படி நிக்கிறான் பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான். இவங்கள மாரி தான் நெறைய பேர் தமிழக பாஜகல இருக்காங்க. இவங்கள மாரியான நபர்கள் செய்யக்கூடிய காரியங்களால தான் கட்சியின் பெயர் கெட்டுப் போகுது. ஆல்ரெடி பாஜகவுக்கு தமிழகத்துல ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இதுல இவங்க இத மாரி பண்ணக்கூடிய அரசியலால இன்னும் நல்ல பேர் தான் வருது. உண்மையாலேயே இவங்க பண்ணக்கூடிய காரியங்களால தான் பாஜகவுக்கு இவ்ளோ பேர் வந்திருக்குது. அண்ணாமலை என்ற நபர் தமிழக பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமாகத்தான் தமிழகத்துல பாஜக வளர ஆரம்பிச்சது. நிறைய இளைஞர்கள் பாஜகவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட பேருக்கு மோடி மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். பட் தமிழக பாஜக மீது அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததே கிடையாது. சுத்தமா இருந்ததே கிடையாது. பட் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமாக தான் அந்த ஒரு பார்வை முழுவதுமாக மாறிச்சு. இளைஞர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. மாற்று கட்சியிலிருந்து மாற்று அரசியல்னு பேசக்கூடிய இளைஞர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற கட்சியினர் வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா? பாஜகவுக்கு எதிராக அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சேஞ்சஸ்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக பாஜகவுடைய நிலைமை எப்படி இருந்தது? இங்க இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க? ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருந்தாங்க. பட் ஒரு பொலிட்டீஷியன் பண்ண வேண்டிய வேலைகள அவங்க பண்ணாங்களா? இல்ல. பாஜகன்றது ஒரு தேசிய கட்சி. பாரத பிரதமரை குறித்து மோசமா, அசிங்கமா பேசக்கூடியவர்கள், மற்ற மத்திய அமைச்சர்கள் குறித்து மோசமா, அசிங்கமா பேசக்கூடியவர்கள் இங்க இருந்தாங்க. இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக தமிழகத்துல இருந்த அந்த பாஜக தலைவர்கள் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கிடையாது. கண்டுக்கவே மாட்டாங்க. மோடி பத்தி தானே பேசுற, அமித்ஷா பத்தி தானே பேசுற, நிர்மலா சீதாராமன் பத்தி தானே பேசுற, பேசிக்கோ. எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற மாரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த, இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழக பாஜக தலைவர்கள் இருந்தாங்க. ஆன்டி பிஜேபின்ற ஒரு பார்வை இருந்தது இல்லையா? அந்த ஒரு பார்வைய மாத்துறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸையுமே இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர்கள் எடுத்ததே கிடையாது. அண்ணாமலை அந்த மனுஷன் தான் ஆன்டி பிஜேபின்ற பார்வைய மாத்துனாரு. அந்த மனுஷன் தான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே செஞ்சாரு. அண்ணாமலை தமிழக பாஜகவின் துணை தலைவர் ஆனதுக்கு அப்புறமா, கொஞ்ச நாட்கள்ல அவர் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா, அவர் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணாரு. அவர் நினைச்சத பேச முடியாது. அவர் நினைக்கிற அறிக்கையா வெளியிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 14 பேர் கொண்ட குழு இருக்கும். அந்த குழு ஒப்புதல் தரணும். இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேசக்கூடாது. ஐய்யயோ! திமுகவ என்ன இவ்ளோ ஹார்ஷாலாம் பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. அதிமுகவ ஏன் இங்க நோண்டுறீங்க? அதிமுகவலாம் நோண்டாதீங்க. நார்மலா ரொம்ப சாஃப்ட்டா உங்களுடைய அறிக்கைகள வெளியிடுங்க அப்படின்ற மாரி அண்ணாமலை தலைவரா இருக்காரு. பட் அவருடைய அறிக்கையை கூட 14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே சரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அறிக்கையே வெளிய வரும். அண்ணாமலை மாதிரியான ஒரு நபரால இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள பொறுத்துக்க முடியுமா? அந்த மனுஷன் இந்த 6, 7 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்ததே எனக்கு தெரிஞ்சு பெரிய சாதனை தான். அண்ணாமலை பாஜகல இருந்து வெளிய போறதுனால பாஜகவுக்கு லாஸே கிடையாது. பாஜகவுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்கன்னா, மற்ற கட்சியிலிருந்து அழகா கூட்டிட்டு வந்துருவாங்க. எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணாமலை போனார்னா, அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள், அண்ணாமலையை விட பயங்கரமா கரிஸ்மேட்டிக்கா இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அழகா தூக்கின்னு வந்துருவாங்க. எனக்கு பாஜக பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா, அவங்கலாம் அசூர பலம். உலகத்திலேயே அசூர பலத்தோட, பயங்கரமான பணபலம், பயங்கரமான அதிகார பலம், இத மாரி சர்வ பலத்தோட இருக்கிற ஒரே ஒரு கட்சினா பாஜக மட்டும் தான். எனக்கு பாஜக பத்தி கவலையே கிடையாது. எனக்கு கவலை அண்ணாமலை பத்தி தான். வித்தவுட் பிஜேபி எப்படி அண்ணாமலை சர்வை பண்ண போறாரு? அதுவும் இந்த பொலிட்டிக்கல் ஜர்னில.
ஏன்னா, அண்ணாமலை ஒண்ணும் சுப்பிரமணிய சுவாமி கிடையாது. நாளைக்கு பாஜகவுக்கு எதிராக அவர் பேசினாருன்னா, அவர் பேசக்கூடிய விஷயங்கள பாஜக மேலிடம் சகிச்சுக்குமா? சகிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்குமா? தெரியாது. எல்லாருமே சுப்பிரமணிய சுவாமி மாரி இருக்க முடியாது. கண்டிப்பா அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும். பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கட்டாயமா அண்ணாமலை பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல அண்ணாமலை பேசாம இருப்பாரா? நடக்கக்கூடிய விஷயங்கள அவர் சொல்லாம இருப்பாரா? அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள பாஜக சகிச்சுக்குமா? இத மாரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க. ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பட் இத மாரிலாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவரு பாஜகவ விமர்சனம் பண்ணாம போறது, இல்ல ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா பாஜக விமர்சனம் பண்றது, இல்லன்னா அத பத்திலாம் ஏன் பண்ணாம பேசணும் அப்படின்ற மாரி அவரு அந்த விவகாரங்கள ஸ்கிப் பண்ணி போறது, இது மாரிலாம் அவரு பண்ணாருன்னா, அப்படி இல்லன்னா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சில அலிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பா வரும். இப்போ ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, பாஜகல இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுடைய தலைவர்கள் நேரடியாக அண்ணாமலைக்கு குடைச்சல் தராம, மற்ற கட்சியில அவங்களுக்கெல்லாம் லிங்க் இருக்கும் இல்லையா? அந்த கட்சி தலைவர்கள வச்சுக்கிட்டு பாஜக பிரஷர் குடுக்கும் பொழுது, அந்த நேரத்திலயும் பாஜகவிடம் பெருசா அண்ணாமலைக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்காங்கன்னா, அப்ப நாம முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா அண்ணாமலைக்காக பாஜக மேலிடம் சைலன்ட்டா சப்போர்ட் பண்ணுது. அண்ணாமலையின் இந்த ஒரு மூவ்மென்ட்க்கு பாஜக தலைமை சப்போர்ட் பண்ணுது. பாஜக மேலிடத்தின் ஆசீர்வாதத்தோட தான் அண்ணாமலை அவர்கள் இங்க இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் அந்த நேரத்துல கன்ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்துல எல்லாருமே பேசுவாங்க. இப்ப நான் பேசின மாரி தான் எல்லாருமே பேசுவாங்க. இறுதியாக இதே நேரத்துல லதா ரஜினிகாந்த், ரஜினிகாந்தின் மனைவியார் இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு புதிய இயக்கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2026 இது விசித்திரமான வருஷமா தான் இருக்கும் போல. என்னால இப்ப வரைக்கும் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்றத ஏத்துக்கவே முடியலன்னு சொல்ல முடியாது. என்னால நம்பவே முடியல. இது எல்லாமே கனவு மாரி தான் எனக்கு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல இருந்தே என்னால மென்டலி வெளிய வர முடியல. அதுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்களேன். வண்ண